வணக்கம் மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தளபதி அவர்கள் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தகவலும் இருக்கு. ஸோ தளபதி அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு இருக்கனால நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக இடம் ஒதுக்கியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிவானந்த சாலை அருகே போராட்டம் நடத்துறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ தாவைக்கு போராட்டம் நடத்த போகுது. ஸோ அங்கே தான் நடத்த போகிறாங்க. ஸோ அதில் தளபதி அவர்கள் பங்கு பெறுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையாக பார்க்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதி மொத பங்கு போகிற அரசியல் போராட்டம் இது. ஸோ அதில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதியோட ஸ்பீச் ஏதாவது இருக்குமா. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இன்றைக்கி 21 குடும்பங்கள் தளபதி அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட தனித்தனியாக பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார் தளபதி அவர்கள். இப்போ சிலர் அங்கேயே அழுது தளபதி கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மனுவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தளபதி அவர்கள் எல்லாமே அதை கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்து அங்கே நாளைக்கு பேச போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இது முழுக்கவே இந்த 4 வருடங்கள் நடந்த லாக்அப் டெத் மட்டும் இல்லாமல் மொத்தமாக தமிழகத்தில் நடந்த இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சந்தித்தவங்களுக்கு கூட நியாயமும் தீர்ப்பும் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ நாளைக்கும் அதை ஃபுல்லாகவே பேசுவார். பேசும்போது எதிர்பார்க்கப்படுது தளபதியோட வருகை இருந்து அப்படிங்கும்போது போராட்டம் மேலும் விளையோடையும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே ஃபுல் அண்ட் ஃபோர்ஸில் காவல்துறையினர் எல்லாமே அதுக்கான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதன்படி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ காலை 9:30 மணி முதல் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஆர்ப்பாட்டம். தொண்டர்கள் ஃபுல்லாக குவிக்கும் மண்ணை காவல்துறையினர் எல்லாமே அவங்க சரி பண்ணுறதுக்காக இப்போவே இன்றைக்கே எல்லாமே பார்த்துருக்காங்க. நாளைக்கு மிகப்பெரிய அதிரடி ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குது. எல்லா மத்தியிலுமே பயங்கரமாக பொருளாக மாறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ களம் பயங்கரமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ தளபதியோட வருகை இருந்தால் பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.